அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ராயல் பிளஸை பற்றின ஒரு சின்ன டூர் போகலாமா? இப்போது நீங்கள் ராயல் பிளஸோடைய வெப் பேஜில் இருக்கீங்க. மேலே பார்த்தீங்கன்னா ரேங்க் V1 அப்படின்னு இருக்கு இல்லையா? அதே மாதிரி அதுக்கு கீழே உங்களுடைய ரெஃபரல் லிங்க் இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த இடத்துல ஃபாலோ அஸ் அப்படின்னு நிறைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஐடியெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதெல்லாமே நம்ம ராயல் ப்ளஸோடையது. கண்டிப்பாக நீங்கள் இந்த பேஜில் எல்லாமும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கலாம், நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து உங்களுடைய அசட்ஸ், உங்கள் அசட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்ற விஷயங்களை உங்களுக்கு காமிக்கும். கீழே வந்தீங்க அப்படின்னா ஏர்னிங்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இன்னைக்கு நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே டைரக்ட் இன்கமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃபியூவல் இன்கமாக இருந்தாலும் சரி காமிக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய டைரக்ட் ஆக்டிவேஷன், இன்டைரக்ட் ஆக்டிவேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே காமிக்கும். இன்டைரக்டாக கீழே டீமில் பண்ணக்கூடிய ஃபியூவல்ஸ் எல்லாமே காமிக்கும். அடுத்து பியர் இன்கம், மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு தெளிவாக தெரியல பியர் இன்கம் அப்படின்ற விஷயங்கள். ஸோ அந்த பியர் இன்கம் முதற்கொண்டு உங்களுக்கு தெளிவாக காமிச்சிடும். அடுத்தது அதர் இன்கம், குளோபல் அண்ட் ஆப்ரேஷன், இந்த அதர் இன்கம் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக காமிச்சிடும். அடுத்தது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு ரேங்க்கும் இருக்கும். இந்த ஒரு ரேங்க் உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த ரேங்க்குக்கு என்ன பொசிஷன்ஸ், எவ்வளோ நீடட் இருக்குது அப்படின்ற மொத்த விஷயங்களுமே உங்களுக்கு தெரிய வந்துடும். அடுத்ததாக உங்களுடைய வேலட் பேலன்ஸ், கீழே USRB அப்படின்ற நம்ம ஒரு டோக்கன் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டோக்கன் நம்ம வேலெட்டில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமோ அது உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேலெட்டில் காமிக்கும். அடுத்தது குளோபல் வேலட், டெபாசிட் வேலட் வந்து 120 அப்படின்றது உங்களுக்கு காமிக்கும். அடுத்தது ஃபியூவல் வேல்யூ எவ்வளோ இருக்குது, ஆக்டிவேஷன் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்ற மொத்த விஷயங்களுமே உங்களுக்கு தெளிவாக காமிச்சிடும். அப்படி கீழே வந்தீங்கன்னா வித்ட்ரா ஓவர்வியூன்னு இருக்கு இல்லையா? டுடே இன்னைக்கு நீங்கள் என்ன வித்ட்ரா பண்ணீங்க, எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்ற மொத்த டீட்டெயில்டையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி டெபாசிட்டுக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதிலே டுடே அப்படின்னு இருக்கு இல்லையா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டல் கூட வரும். ஸோ நீங்கள் அதை பார்த்து எவ்வளோ கவுண்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மொத்த விஷயங்களுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய ரேங்க், நீங்கள் இப்போது கரண்ட்டில் இருக்கக்கூடிய ரேங்க் என்ன, அடுத்து போகக்கூடிய ரேங்க் என்ன அப்படின்ற மொத்த விவரங்களும் இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டைரக்ட் ரெஃபரல் அப்படின்னு இருக்கு இல்லையா? இது வந்து அடுத்த ரேங்க்குக்கு நீங்கள் போகிறதுக்கு உண்டான ஒரு கட்டம், ஒரு உந்துகோல் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த ஏரியாவை. ஓகேங்களா? அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் பற்றின விஷயங்கள் இருக்கும். உங்களுடைய டைரக்ட் ரெஃபரல், உங்களுடைய டோட்டல் டவுன்லைன், உங்கள் டீமில் மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயங்களுமே நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக மேலே ஒரு ப்ரொஃபைல் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா ரைட் சைடு, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட்டு கீழே ப்ரொஃபைல் அப்படின்னு வரும். அந்த ப்ரொஃபைல்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்துடும். அதாவது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு நிக் நேம் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த பேரோட உங்களுக்கு வந்துடும், அந்த மெயில் ஐடியோட. ஸோ ஆக்டிவ் யூசர் அப்படின்றது க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம ஆக்டிவ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். ரெஃபரல் லிங்க்கும் நமக்கு வந்துருச்சு. ஸோ ரெஃபரல் ஐடியும் நமக்கு வந்துருச்சு. அடுத்ததாக கீழே V1 அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல பாருங்கள் உங்களுடைய ரேங்க்கு என்ன ரேங்க்குன்ற தெளிவாக காமிக்குது. உங்களுடைய டீட்டெயில்ஸ், ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட மேலே இருக்கிற பெண்ணை சிம்பிளாக கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுடைய வேலட் அட்ரஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற வேலட் அட்ரஸ் ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ட்ரேடிங் பாட் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய வேலட் அட்ரஸையும் சேர்த்து நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய ஸ்பான்சர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ரெஃபரல் ஐடியும் அவங்களுடைய பேரும் உங்களுக்கு காமிக்கும். அடுத்ததாக கீழே வந்தீங்கன்னா மேனுவல் ஆக்டிவேஷன், உங்களால் ராயல் ப்ளஸில் மேனுவல் ஆக்டிவேஷன் செட் பண்ண முடியும். ஸோ அதுக்குண்டான அப்ரூவல் தான் கீழே இருக்குது. அடுத்தது இன்கம் ஓவர்வியூ, மொத்தமாக நீங்கள் எவ்வளோ இன்கம் பார்த்துருக்கீங்க, எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, வேலட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே காமிச்சிடும். ஓகேங்களா? ஸோ குளோபல் இன்கம் முதற்கொண்டு எல்லாமே டிரான்ஸ்பரன்சியாக மட்டும்தான் இருக்கும். அடுத்தது அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய ராயல் ப்ளஸுக்கு நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த பாஸ்வேர்டை அந்த பென் சிம்பிளை தொட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பின்னும் செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத டெபாசிட்டில் நம்ம பார்க்கலாம். அடுத்தது கீழே வந்தீங்கன்னா ஏர்ன் அண்ட் இன்வைட்னு இருக்கு இல்லையா? ஸோ கீழே உங்கள் ரெஃபரல் கோடை நீங்கள் கிளிக் பண்ணியும் அமுச்சிக்கலாம், இல்லை ரெஃபரல் லிங்க்கை கிளிக் பண்ணியும் அமுச்சிக்கலாம், இல்லை ஷேர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணியும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சப்போர்ட் அப்படின்னு போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ரைட் சைடில் பாருங்கள் கிரியேட் டிக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ராயல் ப்ளஸில் வித்ட்ராவல் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டடாக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட்டாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் மேலே போட்டுட்டு
கீழே ஒரு டீட்டெயில்டான இஷ்யூ என்னவோ அதை நீங்கள் கீழே கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோவை சேர்த்து நீங்கள் அட்டாச் பண்ணிடணும். அட்டாச் பண்ணிவிட்டு கிரியேட் டிக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஓப்பன் டிக்கெட் காமிக்கல, அப்போ டிக்கெட் ஓப்பனில் இருக்குது அப்படின்றத அர்த்தம். க்ளோஸ் ஆகிட்டுனா க்ளோஸ் அப்படின்றத காமிச்சிடும். அடுத்து நீங்கள் லாக் அவுட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. லெஃப்ட் சைடில் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே 3 லைன் இருக்குது இல்லையா, அந்த 3 லைனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எடுத்த உடனே வர்றது டேஷ்போர்டு, அதாவது ஹோம் பேஜ். ஓகேங்களா? ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்ததாக டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷன் கீழே வித்ட்ரா அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்கள் வித்ட்ரா பண்ண ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே வரும். நீங்கள் வித்ட்ரால் பண்ணனாலும் இங்கே தாராளமாக பண்ணிக்கலாம். அடுத்தது டெபாசிட். நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, யாருக்கு டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு செல்ஃபாக டெபாசிட் பண்ணனாலும் இந்த ஏரியாவில் வந்து தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவில் ஆக்டிவேஷனுக்கும் நம்ம இங்கே தான் டெபாசிட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், கண்டிப்பாக நீங்கள் அதை மறக்காமல் பாருங்கள். அடுத்ததாக பார்த்தோன்னா மை ட்ரான்ஸ்ஃபர். நீங்கள் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வித்ட்ரால் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மொத்த விஷயங்களுமே உங்களுடைய ஃபிங்கர் டிப்லேயே வந்துடும். நீங்கள் தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஏதாவது டிக்கெட் கிரியேட் பண்ணாலும் இங்கே வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அடுத்தது ஆக்டிவேஷன். ஆக்டிவேஷன் உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்களான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஆக்டிவேட் அப்படின்றது வராமல் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ நீங்கள் ஏற்கனவே ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்றது அர்த்தம். ஒருவேளை இந்த ஆக்டிவேட்டில் உங்களுக்கு ஒரு பட்டன் மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணணும், இன்னும் ஆக்டிவேட் பண்ணலை அப்படின்றது அர்த்தம். அடுத்ததாக ஹிஸ்ட்ரி. நீங்கள் எப்போ ஆக்டிவேட் பண்ணீங்க, உங்களோட எக்ஸ்பைரி டேட் எப்போ பாட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்ற மொத்த விஷயங்களுமே உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரியில் வந்துடும். அடுத்ததாக நெட்வொர்க்கிங். இது நம்மளுடைய மார்க்கெட்டிங் பாட். அதனால மை நெட்வொர்க் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஜூம் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீம் நீங்கள் கீழே போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிடும். அடுத்தது ஜூம் இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் ஆகிடும். அந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், அவங்களுடைய யூசர் நேம், ரெஃபரல் கோடு, என்ன ரேங்க், மொத்த டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்துடும். அடுத்ததாக மை ரெஃபரல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் யாரெல்லாம் ரெஃபரல் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற அந்த ஹிஸ்ட்ரியுமே உங்களுக்கு இங்கே வந்துடும். மை ஏர்னிங்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க, என்ன உங்களுக்கு டெபாசிட் ஆகிருக்கு, என்ன வித்ட்ரால் ஆகிருக்கு அப்படின்ற ஹிஸ்ட்ரி எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். நீங்கள் என்ன மாதிரியான இன்கமில் தேடுறீங்க, டைரக்ட் இன்கமா இல்லைன்னா இன்டைரக்ட் இன்கமா அப்படின்ற மொத்த விஷயங்களையுமே நீங்கள் இங்கே போய் பார்த்துக்கலாம். அடுத்ததாக ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ராயல் ப்ளஸ் டு ராயல் ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு உண்டான ஒரு ஏரியா. இங்கே ராயல் ப்ளஸோட ஐடியை போட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்றத ஒரு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததாக ப்ரொஃபைல் உள்ள கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எப்படி மேலே ப்ரொஃபைல் போனோம் இல்லையா, அதே மாதிரியே உங்களுடைய ப்ரொஃபைல் போயிடும், சேம் பேஜ். அடுத்து ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் டிக்கெட் நம்ம அங்கே போனோம் இல்லையா, அதே மாதிரியே நீங்கள் கிளிக் பண்ணணும். அடுத்தது அபவுட் அஸ், அதாவது ராயல் ப்ளஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ராயல் ப்ளஸோடைய ஒட்டுமொத்த பிளான், எங்களுடைய விஷன் அண்ட் மிஷன், பிரின்சிபல்ஸ், ப்ராமிசஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நீங்களும் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.